வரலாற்றில் இன்றைய நாள் மிக கனதியான உணர்வு பெருக்கின் முதன்மை நாளாகும். தமிழினம் சொல்லனா துயரங்களை சுமந்து வந்த பாதையில் சந்தித்த இனவழிப்புகளில் கொடூரத்தின் உச்சம் தொட்ட நாளாக இந்த நாள் உள்ளது. தமிழினம் தான் வாழ்ந்த பூமியில் தான் வாழும் உரிமையை கோர முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்குள் வலிந்து தள்ளப்பட்ட நாளாக மே மாத இனவழிப்பு நாள் பதிவாகி இருக்கின்றது. தாயகத்திலும் புலம்பெயர் தேசமங்கிலும் பரந்து வாழும் இன சொந்தங்கள் உணர்வு ரீதியான உதுத்துடன் நினைவு கூறுகின்ற இந்நாளை கனடிய தமிழர் பேரவையினர் மிகுந்த பொறுப்புணர்வுடனும் போரினால் பாதிக்கப்பட்ட எம் தாயக உறவுகளையும் மண்ணையும் மனதினில் நிறுத்தி இந்த நாளை வருடம் தோறும் நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். இன்றைய நாள் நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நிகழ்வின் தொடர்ச்சியாக இது அமைதியாக ஆத்மாக்களை நினைவு கூர்ந்து வழிபடும் நேரம். எமக்கான ஒரு தேசம் கிடைக்கும், அதில் எம் பிள்ளைகள் சுதந்திர காற்றை சுவாசித்து எம் மண்ணை முத்தமிட்டு மகிழ்வர் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தம் உயிர்களை தற்கொலையாக்கிய உத்தமர்களை மனதில் நிறுத்தி இலங்கை அரசால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடை, உணவு மருந்து தடை அத்தனையையும் எதிர்கொண்டு எறிகணை தாக்குதல்கள், துவக்கு சின்னங்களின் ஊடுருவல்கள், விமான தாக்குதல், தடை செய்யப்பட்ட போஸ்பரஸ் குண்டு தாக்குதல்கள் அத்தனையையும் தாங்கிக் கொண்டு ஏதேனும் ஒரு விடிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்து உலகமே கைவிட்ட நிலையில் தம் உயிர்களை மாய்த்துக் கொண்ட எம்மின சொந்தங்களை மனதினில் நிறுத்தி இன்று முன் காசாவில் இனவழிப்பை எதிர்கொண்டு அந்த மண்ணில் விதியாகிக் கொண்டிருக்கும் அத்தனை ஆன்மாக்களையும் நினைவில் நிறுத்தி தஞ்சம் கோரி கனடாவிற்கு வந்த எமக்கு வாழ்வதற்கு இடமளித்து நாம் எதிர்கொண்டது போல் கொடூரமான இன சுத்திகரிப்பை அனுபவித்து இந்த நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒதுங்கி வாழும் இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை வணங்கி அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்தும். இது ஈகைச்சுடர் ஏற்றுவதற்கான நேரம். 2006 ஆண்டு ஆவணி 14ஆம் தேதி ஈழ வரலாற்றில் இடம்பெற்ற மற்றும் ஒரு கொடூரம் தான் செஞ்சோலை சிறுவர் இல்லம் மீதான இலங்கை வான்படையினர் நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதல். இதன் போது 16 முதல் 18 அகவை நிரம்பிய 61 பாடசாலை மாணவிகள் கொல்லப்பட்டனர். வழமை போல் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் மீது தாம் தாக்குதல் நடத்தியதாக இலங்கை அரசு தெரிவித்து அவற்றை மூடி மறைத்தது வரலாறு. அந்த தாக்குதலில் மாணவியாக இருந்த சமயம் படுகாயம் அடைந்து கண்டி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற வேளை இலங்கை புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு 4ஆம் மாடி செல்லப்பட்டு விசாரணை பிரிவில் 3 வருடங்கள் தடுத்து வைத்திருக்கப்பட்டு விடுதலையான சக்குலராசா கஸ்தூரி அவர்கள் இன்றைய நாளுக்கான ஈகைச்சுடரனை ஏற்றி வைப்பார். உலக இதயங்களில் ஈரத்தை வரவைக்க எத்தனை பிஞ்சுகள் கதறி கரைந்தன. வற்றியது கண்களில் ஈரம், வரவில்லை வர வேண்டியவர்களின் இதயங்களில் ஈரம். தொடர்ந்து நிறையாக எழுந்து நின்று இங்கே வைத்திருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் படத்திற்கு மலர் அஞ்சலிகளை சேர்த்து வருமாறு உங்களை அன்பாக கேட்டு நிற்கின்றோம்.
வாய்ஸ் ஆஃப் கனடியன் தமிழ் என்பதற்கு அமைவாக தாயகத்திலும் கனடாவிலும் ஆகச் சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் அமைப்பாக பேரவை இருக்கிறது. இது கனடிய தமிழர் பேரவையின் தலைவருக்கான நேரம். நினைவுரையாற்ற வருகிறார் கனடிய பேரவையின் தலைவர் குமார் ரத்தினம் அவர்கள். இன்று மே 18ஆம் தேதி தமிழர்களை பொறுத்தவரையில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு சோகமான நாள். இன்றுடன் முள்ளிவாய்க்காலில் தமிழ் இனப்படுகொலை நிகழ்ந்து 16 ஆண்டுகள் நிகழ்வடைந்து விட்டன. இந்த நாளில் யுத்தத்தில் கொல்லப்பட்ட, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அனைவரையும் நினைவு கூறுவதோடு நீதிக்கான எமது போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் வலியுறுத்துகிறோம். Today is May 18th, a day that remains etched in sorrow for Tamils around the world. It's a day that cannot be forgotten. Today marks 16 years since the end of the war in Sri Lanka, and more importantly, 16 years since the Tamil genocide at Mullivaikkal. On this day, we come together to remember those who were killed in the war, those who had been forcibly disappeared, and all those who were impacted by this atrocity. We also reaffirm our commitment to justice, a commitment that continues undeterred. யுத்தத்தின் இறுதி நாட்களில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கானோர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். லட்சக்கணக்கானோர் இலங்கை ஆயுதப்படைகளால் இடம்பெயர்ந்தனர். ஆயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்தவை சந்தேகத்துக்கு இடமின்றி இனப்படுகொலைதான் என்பதற்கான அங்கீகாரம் அதிகரித்து வருகிறது. சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இலங்கை தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதில் சந்தேகமே இல்லை. Even today, Tamil people in Sri Lanka continue to face various forms of repression. The rights are denied. The ancestral lands are seized under false pretext. They are not even allowed to mourn their loved ones lost in the war. Systemic oppression continues, and we, the Canadian Tamil Congress, strongly condemn it. இலங்கையில் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்த குற்றவாளிகள் நீதியை தவிர்ப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் கனடா உள்ளிட்ட அதன் உறுப்பு நாடுகளை கனேடிய தமிழர் பேரவை கேட்டுக்கொள்கிறது. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சர்வதேச பொறிமுறையின் மூலமும் இந்த குற்றவாளிகளை தண்டிக்க அனைத்துலக நாடுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Without justice, there can be no meaningful reconciliation. We call upon the Government of Canada to take decisive steps towards accountability and by sanctioning those responsible for these heinous crimes. Canada must not turn a blind eye to the genocide, war crimes, and crimes against humanity committed in Sri Lanka. Justice must not be delayed, and it must not be denied. We also urge the United Nations and the member states, including Canada, to take firm actions to ensure perpetrators of genocide and war crimes in Sri Lanka are brought to justice. We call on the international community to use every available international mechanism to hold the Sri Lankan state accountable. உண்மையான நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை அடைவது தமிழர்களின் எதிர்கால சந்ததியினரின் நலம் மற்றும் செழுமைக்கு இன்றியமையாதது என்று கனேடிய தமிழர் பேரவை உறுதியாக நம்புகின்றது. முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த பல்லாயிரக்கணக்கான மக்களை நினைவுகூரும் இந்நாளில் தமிழ் கனேடியர்கள் உலக தமிழ் சமூகத்துடன் ஒற்றுமையாக நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீதியை பெறுவதில் அசையாத அர்ப்பணிப்பை தொடர்ந்து பேணி வர வேண்டும். And just as we remember the lives that were lost, we must also remember and stand with those who survived. Our brothers and sisters who took part in the war and now live in poverty without even basic necessities. Supporting them is not just our responsibility, it is our duty.
the Canadian Tamil Congress continue to work on initiatives to help them, and we call up all of you to support our initiatives. Thank you. Nandri. என்ன பிழை செய்தோம்? தலையறுந்த நிலையில் அம்மா தரையில் கிடந்தபடி உயிர் இருக்கா பார்க்க போன அப்பாவும் பாதி உயிர் போனபடி மடியில் தம்பி பாலுக்கு அழுதபடி என்ன பாவம் ஐயா செய்துவிட்டோம் பாவிகளா உம் மனசு கல்லாகும்படி